இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா
செங்காட்டு நீலியம்மா செட்டி வழி மறித்தவர் தாய சிறுமிக்கு நீ அருள் புரி பலகை நல்லூர் நீலியம்மா தாய பாலரிக்கு அருள் புரி நீ முப்பந்தலம் இசைக்கு அம்மா நீ முப்பந்தலம் இசைக்கு அம்மா தாய
சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆமா சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சதாச்சூடன் ஆமையா காலாங்கலன் காமாதி கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் ஆமா திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் இருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இப்படியாகவே படைத்த உலகத்தில் மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் ஆண்டவன் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? நம்மளெல்லாம் எதுக்குதான் ஆண்டவன் படைச்சாரு? ஏன் தாத்தா இவ்வளவு கவலைப்படுத? அடேப்பா மனுஷனா பிறந்து என்ன பாடுபட வேண்டியிருக்கு இந்த பூமியில. அப்படி என்ன பாடுபட்ட? அதாவது நம்ம மனுஷனா பிறந்து வளர்ந்துட்டோம். சரி, வளர்ந்தா சும்மா இருக்கமா? நம்ம அப்பா அம்மாவும் சேர்ந்து நமக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காங்க. முடிச்சிருக்காங்கல்ல. கல்யாணம் முடிச்சு வச்சா 2-3 பிள்ளை குட்டி ஆகி போகுது. என்னையும் பிள்ளை குட்டி ஆனா சும்மா இருக்க முடியுமா? முடியாது. அந்த பிள்ளைல படிக்க வைக்க வேண்டியிருக்கு. சரி, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சுட்டு ஆமா படிக்க வச்ச போது என்ன ஆகுது? பொட்ட பிள்ளை தான் படிச்சதுன்னா என்ன சொல்லுது? எப்ப எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணுங்க. ஆமா, கேக்கும்ல படிக்க வச்சா. ஆமா, சரி டாக்டர் மாப்பிள்ள வேணும்னு உன்கிட்ட உன் பிள்ளை கேட்கன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. மத்த பிள்ளைகள் அப்படியா செய்து? ஆமா, டாக்டர் மாப்பிள்ள தான் வேணுங்க. டாக்டர் மாப்பிள்ளை கட்டி கொடுக்கணும் சாதாரணப்பட்ட காரியமா? என்ன காரியம்? டாக்டர் மாப்பிள்ளா 1 கிலோ தங்கம் காப்பாரு, 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் காப்பாரு. சும்மா கட்டி போவாங்க. அப்ப கஷ்டம் தானே. ஆமா, இந்த ஆம்பளை பையன் இருக்கானே அவனை படிக்க வச்சு வளர்த்து வந்தோம்னா சரி, அவன் பைக்கு கேட்கான். என்ன பைக்கு கேட்கான் தெரியுமா? 100 100 இந்த பேக்கல தூக்கி நிக்கும் போது பெரிய பைக்கு, நம்ம ஸ்பீடு பைக்கு, அத கேட்கான். சரி, அப்ப பிள்ளைகளை வளர்த்து வளர்த்து அந்த பைக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது பாத்தியா? அந்த பைக்கு 1 லட்சமா 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா சொல்லுதாங்க. அவன் பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்கும். ஆனா அது கேரண்டி உண்டா? கேரண்டி இல்ல. அது இல்லாம போனா சிக்கல் வந்து சேர்ந்து போகும். உயிருக்கு கேரண்டியே கிடையாது. பத்துக்கோ கிடையாது. அப்ப மனுஷனா பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது பாத்தியா? அப்ப நீங்க ஒரு காரியம் பண்ணல. என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பைக்கு கேட்கும் போது சரி அப்ப அதுல பகை இருக்கு, பைக்கு இப்ப வேண்டாப்பா, கொஞ்சம் அனுபவம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லணும். ஆமா, ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டியது. அப்படி சொன்னா கேட்காம நம்ம அடிக்க வரோம். அப்படியா? தாப்புன்னு பாக்கானுவலா? நல்ல வேளை அடியாமலா விட்டாரு. திடீர்னு கம்ப தூக்குதான் அடிக்கிறதுக்கு வாரா. அடிக்கிறதுக்கு வரும்போது ஐயா வாங்கி தரலன்னு வைக்கி, நான் இப்பமே நீ பைக்கு வாங்கி தரல, நான் உத்தரத்துல கயத்தை போட்டு இல்ல பயிரும் பாட்டுல குடிச்சிருவேன். அப்படிங்க நம்மள பயமுறுத்தான். பயமுறுத்தி இவர் இறைவார் தெரியுமா? யார்கிட்டயாவது வட்டி கொடுக்க விட்டு போய் சரி 3 வீசா வட்டிக்கு வாங்கி 3 லட்சத்தையும் கட்டி பைக்கு வாங்கி கொடுத்துருவாரு. பைக்கு வாங்கி கொடுக்கும். பிறகு கடைசியில வட்டி பைசாவுக்கு வட்டி கட்ட முடியாதுல்ல. அப்ப மனுஷனா பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது பாத்தீங்களா? அப்ப நீர் என்னன்னு கட்டிடுறா, என்ன செய்யணும்? கோயிலுக்கு போகணும். சரி, கல் மண்டபத்தில் படுத்து உறங்கணும். 3 நேரம் நல்லா சாப்பிடணும். சரி, அன்னதானம் நடக்கும். ஆமா, அப்படின்னு சொன்னா குழந்தையும் இருக்காது, மனைவியும் தேவையில்லை, உமாட்டுக்கு சபரியத்துக்கு இஷ்டம் போல அலையலாம். இந்த விவரத்தை 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீர்னா 35 வருஷத்துக்கு முன்னாலே என்ன கேட்டிருந்தேன்னா சொல்லியிருப்பேன். அது நம்ம சந்திக்கிறதல்ல. சரி சரி, அப்படி இருக்கு. அப்போ மண் உலகிலே மனிதராகவே ஆண்டவன் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் சிவனுடைய வடிவத்திலே
நாமளுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்களே யாரு? நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். ஆமா படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே, இந்த பேச்சி அம்மா பிரம்மசக்தி சப்தகன்னி. ஆமா அந்த அம்மாளுடைய வடிவத்திலே ஆமா நாமளை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆண்டவன் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணி மனிதர்களுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார். எண்சான் உடம்பிலே நாமளுக்கெல்லாம் ஒரே ஒரு சான் மட்டும் வயசை கொடுத்திருக்கிறார். வளர்த்தி 8 சானை கொடுத்துட்டு வயரமத்தரம் குறைச்சிட்டாரு ஆண்டவன். ஒரு சான் வயத்து கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. எங்க அன்னதானம் போடுறாங்கன்னு போய் வரிசையில் நிக்க வேண்டியிருக்கு. காலையிலையும் மாலையிலையும் இரவுன்னும் பாராம பகலன்னும் பாராம ஓய்வில்லாம இந்த ஒரு சான் வயத்துக்கு நம்ம உழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆமா ஓடி ஓடி உழைக்கும். அந்த ஒரு சால் வயத்து கொடுத்ததுக்கே இந்த பாடுனா ஆண்டவை உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? ஏதாயி நீ ஒரு சான் வயிறுன்னு சாதாரணமா சொல்லியிருந்த ஒரு சான் வயிறுன்னு. சரி இந்த ஒரு சான் வயிற்றுக்கு அதிகாலை தூங்கி எழுந்த உடனே மூஞ்ச கழுவிட்டு 2 கிளாஸ் காப்பி காலையில. ஆமா அதுக்கப்புறம் நல்ல காலையில 8 மணிக்கு நல்ல 14 இட்லி 2 வடை அதுக்கு மேல ஒரு காப்பி மிச்சர் வேற. மதியம் 1 மணிக்கு 2 வகை கூட்டு அப்பளத்தோட ரசம் மோரோட 2 தட்டு சாப்பாடு. அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு 2 கிளாஸ் காப்பி. நைட் 8 மணிக்கு 14 சப்பாத்தி. ஆமா எதை போட்டாலும் அத்து போத ஒரு சான் வயிறு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். சாப்பிடுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அவளை சாப்பிட்டா தானே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏமுன்னா எனக்கு சக்கரை வியாதி இருக்கு. பசி அதிகமா எடுக்கு. அப்போ உனக்கு ஒரு பாயசம் வச்சிட வேண்டியது. பாயசத்தை போட்ட கூட கரைச்சலாம் போய் சேர்ந்துடலாம். நம்மளா சாப்பிடுதோம் மாத்திரை. அப்போ ஒரு சான் வயிற்ற படைத்தார். அப்போ ஆண்டவனாகிய பகவான் மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் இப்படி படைத்து ஆணென்றும் பெண் என்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணினார். அப்படியே உலகத்தை படைத்தாலும் போராது, என்ன செய்ய வேண்டும்? படைத்ததோர் உலகத்திலே இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். அதிலே பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. 30 நாளிகைன்னா எத்தனை மணி நேரம்? 30 நாளிகைனா 12 மணி நேரம். 30 நாளிகை என்பது 12 மணி நேரம். சரி 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். இப்படி 24 மணி நேரம் ஒரு நாள் ஒரு பொழுதையும் ஆண்டவன் படைத்து படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் என்ன செய்கின்றார்? ஆண்டவன் பட்டினி இல்லாமலே படியிழக்க வேணும் என்று இறைவன் எப்படி படியிழந்து வருகின்றார்? எப்படி ஐயா? நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து நாளை நல்ல திணை எடுத்து அவர் நாடு எங்கும் படி இழந்தார். அவர் நாடு எங்கும் படி இழந்தார்.
பகவான் எப்ப வருவாரு என்று